4 அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல் தான் அவர் மொழிகளா மோதி கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. அப்பா ஸ்தானத்துல அண்ணா ஸ்தானத்துல இருக்கிறதவரோட எப்படி தப்பான உறவு? முதல்ல அப்படிதான் மேடம் நாங்க 2 பேருமே இருந்தோம் மேடம். அப்படி இருந்த உறவு எப்படி மாறும்? யார் மேல தப்பு? உங்க மேலயா அந்த பொண்ணு மேலயா? உங்க மேல. ஏன்பா ஒரு 10 வருஷம் கழிச்சு பெற்றதுக்கு நல்ல பலனு. ஒரு சொத்துல எந்த ஒரு சல்லி காசு தர மாட்டேன், போய் செத்து போயிடணும். பசங்க மேல ரொம்ப பாசமா உங்களுக்கு? பசங்க மேல உங்களுக்கு பாசமா? எனக்கு அவன் மேலதான் பாசம் அப்படிங்க போறேன். அவன் நம்ம தான் மூக்கறுத்து நிக்கணும் மேடம். உங்க பேருங்க? என் பேர் கார்த்திக் மார்க்கம். என்ன பண்றீங்க? நான் வியாபாரம் பார்க்குறேன். என்ன வியாபாரம்? காலைல கீரை எடுத்துட்டு வந்துட்டு மத்தியானம் பழைய இரும்பு வியாபாரம் பார்க்குறேன். பழைய இரும்பா? இரும்பு. சரி, எவ்வளவு பசங்க உங்களுக்கு? 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒன்று, ஒரு ஆண் ஒன்று. உங்க குடும்பம் எல்லாம் இங்க இருக்காங்க? அவனே இடத்துல தான் மேடம். அம்மா அப்பா எல்லாரும் ஒன்னாத்தே இருக்கும். உங்க கூட பிறந்தவங்க? கூட பிறந்தவங்க 2 பேரும். பொண்ணுங்களா பசங்க? அண்ணன் ஒருத்தன், நான் ஒருத்தன். சரி, நீங்க லவ் மேரேஜா? இல்லை மேடம், அரேஞ்ச் மேரேஜ். 2 பேத்துக்குமே அரேஞ்ச் மேரேஜ். என்ன பிரச்சனைங்க? ஒரு சின்ன கோயில் பஞ்சாயத்து, அதுக்கு வந்தவன் என் சம்சாரத்தை கூட்டு. அப்படியா? இப்போ உங்க கூட இல்லையா உங்க சம்சாரம்? எவ்வளவு நாள் பழக்கம் அவங்க 2 பேருக்கும்? அவங்க 2 எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு அரப்புற செலவுக்கு போனாங்க மேடம். ஊருக்கு திருப்பூர், அவங்க ஊருக்கு. எனக்கு வேலை பார்க்கணும், தவணை கட்டணும், அதுக்கே நிறைஞ்சதாக போயிடும். அதனால் அவங்க அனுப்பி வச்சான், அம்மா எல்லாம் சேர்ந்து அனுப்பி வச்சாங்க. போய் இருந்தவங்க இந்த மாதிரி வேறு மாதிரி பண்ணி அதை எங்கள் மதினி பார்த்துட்டாங்க. எங்கள் மதினி பார்த்தோன்னே எங்கிட்ட சொல்லாமல் எங்கள் அண்ணன் எங்கள் மதினி காலில் விழுந்து எதுவுமே சொல்லிடாத, இது தெரிஞ்சுன்னா ரொம்ப சிக்கலாகிப்போம், அப்புறம் என் தம்பி சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் சம்சாரத்தை அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டாங்க. அவங்க எப்படி அங்கே இருந்தாங்க? அவங்க அண்ணன் அண்ணி அங்கே தான் இருக்காங்களா? அங்கே தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிங்களா? அவங்க வீட்டு. ஓ, அப்படி இங்கே அனுப்பும்போது இவ வந்து என்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி மச்சான் என் கையை பிடிச்சிருத்தாரு, இருக்கும்போது அக்கா பார்த்து சத்தம் போட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆனால் எங்கள் மாதிரி எங்கிட்ட சொல்கிறது அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க, அதை நான் பார்த்தனால தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு முந்தானத்தையும் சொன்னாங்க எங்களுக்கு. நீங்கள் அன்னைக்கே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் என்னென்னு இப்படி சத்தம் போட்டுருந்தேன், 2 பேர்த்துமே அடித்து பற்றிருப்பேன். இப்போ வந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு போனதுக்கப்புறம் எல்லாம் முத்துனதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னது, உங்கள் அண்ணன் நீங்கள் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு அவங்க சத்தம் போடுறாங்க. நீங்கள் தானே கொண்டுட்டே கூட்டி விடுறீங்க, உங்கள் அண்ணன் பேசாமல் இங்கே இருக்கா, நீ தான் வான்னு கூப்பிடுறீங்க, அப்போ நீங்கள் தான் இது பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க இது பண்ணுறாங்க. உங்கள் அண்ணன் எதுக்கு இதில் உள்ள வர்றாரு? எங்கள் அண்ணன் எதுக்கு வரான்னா, எங்கள் குலசாமி கோவிலில் நாங்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் அடிக்கடி விருந்தினர் தான் கோவில் இருக்குது, அந்த கோவில் பிரச்சனையாக வருவோம் போவோம். அது எதுக்கு உங்கள் அண்ணனையும் உங்கள் மனைவியும் சேர்த்து பேசுகிறாங்க? அது அவங்க இருந்ததை பார்த்தனால பேசுகிறாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் தப்பாக இருந்தாங்க, பரிசீலிவுக்கு வந்து அதை நான் பார்த்தேன், அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு எங்கள் மேலே என்கிட்ட சொல்கிறாங்க. உங்கள் அண்ணனுக்கும் உங்கள் வைஃப்க்கும் எந்த சம்மந்தம் கிடையாது? அது வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி வந்தேன் மேடம், அந்த கோயில் பிரச்சனை வந்து இருந்தேன். திருப்பூருக்கு பஸ் ஏறேன்னு சொன்னேன், நான் தான் போய் திருப்பூருக்கு ஏற்றி விட்டு வந்தேன். போனவன் பாதையிலே திரும்பிட்டேன். நான் தான் வண்டி சேவை வச்சிட்டேன், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. நான் அவனை எடுத்து வீட்டுக்கு வந்தேன் நான் எடுத்து வரேன்டா அப்படின்னு. இல்லை நானே வந்து நீ தடங்களாகி போச்சு, நாளைக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு. சரி அப்படின்னா எங்கள் அம்மா விருந்தினர் சட்டிக்கு போயிட்டாங்க. விருந்தினர் இந்த மாரிமங்கல் அன்றைக்கி தான் தீச்சட்டி, அதுக்காண்டி அங்கே போயிட்டாங்க எங்கள் அம்மா. நான் கேட்குறேன், எங்கள் அம்மா ஃபோன் எடுத்து கேட்குறேன், அம்மா இருக்காங்களா, நான் மாரியில் வர்றேன்னு. இல்லை அம்மா அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே சரி வாடா அப்படின்னு கூப்பிட்டு வந்து எல்லாம் ஒன்றாத்தே நல்லாத்தே இருந்தாங்க. நான் என் தம்பி எல்லாம் ஒன்றாத்தே இருந்தோம், சிரிச்சு பேசிட்டு எப்பவும் போல் இருக்க மாதிரி இருந்தாங்க. காலைல எந்திரிச்சு இவன் எப்போவுமே நான் தான் 6 பாலத்தில் விடுவேன், அவனை போய் பஸ் ஏற்றி விடுவேன். இல்லை வேணாம் நான் பெரியார் போய் போய்க்கிறேன், நீ வியாபாரத்துக்கு போ அப்படின்ட்டேன். சரி அப்போ போடா அப்படின்னு நாங்கள் ஏற்றி விட்டு நானே வியாபாரத்துக்கு வண்டியெல்லாம் கட்டிட்டேன். பழைய வியாபாரத்துக்கு வண்டியை கட்டி ரெடியாக இருக்கே, ஆஸ்திரிக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு
கொஞ்சம் கையிலலாம் இதாக இருக்கும், இல்லை சார் பருவாக இருக்கும். அதுக்கு ஆஸ்திரிக்கு போகிறோமான்னு சொல்லிட்டு கிளம்புனேன் எனதுன்னு சொல்லிட்டு. சரி பிள்ளைகளை ஸ்கூல் கூப்பிட்டு போக வேண்டியதானே, இல்லை நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ஓட்டை ஐடி, பிள்ளைங்க பிறந்த சர்டிஃபிகேட்டு, ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு 2 சேலையை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கா. உங்க அண்ணன் எங்க இருந்தாரு? எங்கள் அண்ணன் எங்கே இருந்தான்னு தெரில, இவ எங்கே போய் சந்திச்சாங்க, எப்படி பேசுனாங்கன்னு தெரில. இப்போ உங்க மனைவியா உங்க அண்ணன் கூட போயிருக்காரா? கூட பிறந்தாங்க. நாங்களும் 4 நாளாக ஃபோன் அடித்து பேசுகிறோம். எதுவும் பஞ்சாயத்து வேணாம், எதாக இருந்தாலும் நம்மளுக்குள்ளே பேசி நீ விட்டுட்டு போயிடும் அப்படின்னு நாங்களும் சொல்லி பார்த்தோம். ஃபோனை எடுக்கிறேன், கட் பண்ணிடுறேன். ஒரு பதில் பேசுனா தானே அது என்னன்னு பார்த்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவன் ஒன்றுமே செய்ய மாட்டேன்ட்டான். அது இவனும் முழுக்க உடனே ஆகிவிட்டா. நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா வேற யாரையோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அதனால தான் உங்க அண்ணன் எதுக்கு இதுக்குள்ள வராரு கேட்டேன். கூப்பிட்டு போனதே அவன் தான். சரி, நிஜமாவே இது நடந்திருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? இப்போ நடந்ததை பார்த்தா அது அப்படிதான் நமக்கு தெரியுது. அண்ணிய நம்புறீங்களா? அண்ணி சொன்னதை நீங்க நம்புறீங்களா? எல்லாம் உங்க மனைவியை நம்புறீங்களா? இப்போதைக்கு நான் யாரை மாட்டேன் நம்புவேன். உங்க மனைவிக்கு உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? அது அன்னைக்கு நைட் வரைக்கும் நல்லா சந்தோஷமா நம்ம இருந்தோம். பக்கத்தில் எங்கள் சித்தி வீடு, அங்கே 2 பசங்க, அவங்களுக்கு 2 பசங்க 2 பொம்பளை பிள்ளை. அந்த 2 பசங்களும் இங்கே தான் இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க. எங்கள் அண்ணன் வந்தால் இங்கே தான் இருப்பாங்க. அப்புறமா நாங்கள் எல்லாம் ஒன்றாத்த இருந்து சிரித்து பேசிக்கிட்டு இருப்போம். அன்றைக்கி ரேட்டு நான் போய் எங்கள் அண்ணன் போய் அங்கே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு தான் போனவேன். போயிட்டு காலைல வந்து இப்படி கூட்டி போயிட்டேன், நீங்கள் இங்கே படுத்துக்கோங்க, அம்மா இல்லை அம்மா இருந்தால் நான் இங்கே படுத்துருப்பேன், அம்மா இல்லை எனக்கு சங்கடமாக இருக்குது, நான் போய் அங்கே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவேன். காலைல இருந்து இப்படி பண்ணிட்டு கூட்டி போயிட்டேன். ஏதாவது நெருக்கடினால பண்ணாங்களா இல்லை பிளான் பண்ணியிருக்காங்களா? பிளான் பண்ணியிருக்காங்க. எங்கள் மாதிரி சொல்கிறாங்க, டெய்லி 7 மணிக்கு என் பொண்டாட்டி அவனுக்கு ஃபோன் பண்ணிடுமா காலையில். நான் காலைல 6 மணிக்கு கீரை வைக்க போயிடுவேன் மேடம். 6 மணிக்கு கீரை வைக்க போனால் 9:30 வருவேன். 9:30 வந்துட்டு திருப்பி அப்படியே பழைய ரூமு சாப்பிட்டுட்டு அப்படியே பழைய ரூமு கட்டிட்டு போயிடுவேன். அப்படிங்கும்போது நான் வீட்டில் இருக்கிறது சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் நான் வீட்டிலே இருப்பேன். அதுக்குள்ளே இவங்க எல்லாம் பேசி இது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு உங்கள் அண்ணனுக்கு உள்ள உறவு எப்படி? நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரி பழக மாட்டோம். ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக எல்லாமே ஒன்றா இதுன்ற மாதிரி இப்போ பண்ணோம். அது கடைசி இதையும் இல்லை ஒன்றா. உண்மையோ பொய்யோ தேவையில்லாத மன உடைச்சல், வேதனை. தம்பி ஏன் இப்படி பண்றீங்க? எருமாடி ஏதாவது நான் உன்னை கேட்டிருக்கிறேன். ஏட்டா அப்படி அப்பா மரத்தை வாங்கிட்டியானா? இல்லை மேடம், நான் போகிறேன் மேடம். உங்க கோவம் புரியுது. இல்லை மேடம். தம்பி உட்காருங்க. இல்லை மேடம். தம்பி உட்காருங்க. தம்பி உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. கூட பிறந்த தம்பியா உங்களுக்கு? என்னங்க பிரச்சனை? என்ன பண்ணீங்க? அவங்க ஒய்ஃப் என் கூட இருக்காங்க. ஆ? அவங்க ஒய்ஃப் என் கூட இருக்காங்க. ஏ 2 பேத்துக்குமே பிரச்சனை, ஒரே மாதிரி பிரச்சனை. என்ன பிரச்சனை? என் குடும்பத்துல வந்து எனக்கு வந்து ஒய்ஃப் சரியில்லை. சரியில்லைன்னா தம்பி பொண்டாட்டியோட போவீங்களா? யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு பசங்க இருக்கா? இருக்கும். எத்தனை பசங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, உங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பசங்க வாழ்க்கையெல்லாம் பத்தி நினைச்சே பார்க்க மாட்டீங்களா? என்ன தம்பி பிரச்சனை? என்ன வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஆரம்பத்துல இருந்தே வந்து கருத்து வேறுபாடு இருந்துச்சுங்க. அதே மாதிரி அந்த பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னு சொல்லிச்சுங்க. சத்தமா பேசுங்க. சத்தமா பேச முடியல, என்ன பண்ணது தப்புன்னு தெரியும், என்னால பேச முடியல. யோசிச்சு பாக்கலீங்களா உங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி? அண்ணன் தம்பி மாதிரி இருக்க மாட்டேன் மேடம். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இப்படி செஞ்சீங்க.
நானும் எந்த ஒரு விஷயம் மாட்டேன், அவன்கிட்ட மறைக்க மாட்டேன், அவனே எந்த ஒரு விஷயம். எத்தனை வயசு வித்தியாசம் உங்க 2 பேருக்கும்? 6 வயசு. 6 வயசு. ஸோ அப்பா ஸ்தானம் உங்களுக்கு. அவருக்கு அப்பா மாதிரி நீங்க. அண்ணன்னா என்ன? தம்பி கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. ஏன் இப்படி ஒரு அநியாயம் செஞ்சீங்க? இல்லைங்க மேடம், தனிப்பட்ட முறையில் செய்யலாம். அந்த பிள்ளைக்கும் வந்து விருப்பப்பட்டு தான் இருந்தது. எப்படிங்க எப்படிங்க 2 புள்ள பெற்றிருக்கீங்க, அவரும் 2 புள்ள பெற்றிருக்காரு. ஒரு நீங்க பண்ணுறது விஷயங்கள் உங்க குடும்பத்தை, உங்க கூட இருக்கிறவங்கள, பசங்களை எல்லாரையும் பாதிக்கும் நினைக்க மாட்டீங்களா? சுயநலம் இதெல்லாத விட பெருசா? எதனால இந்த இடத்துக்கு போனீங்க? நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? திருப்பூருக்கு போயிட்டேன் மேடம். எல்லாருமே மதுரை தான் இருந்தேன். நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூர் போயிட்டேன். திருப்பூர் போயிட்டேன் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து நான் மட்டும்தான் அம்மா வீட்டுக்கு போக வர, ஒய்ஃபு கூட வர மாட்டாங்க. போயிட்டு வர வட்டம்லாம் சந்தேகப்படுவாங்க. இந்த மாதிரி நான் போனால் 1 வாரம் இருப்பேன். எப்போ ஒரு 3 மாதம் கழிச்சு தான் 3 மாதத்துக்கு ஒருக்க தான் ஊருக்கு போவேன். எப்போ பார்த்தாலும் சண்டைப்படுவாங்க. போயிட்டு வந்தோம்னா போயிட்டு வீட்டுக்கு வந்தாலே சண்டையாக இருக்கும். ஏதாவது போயிட்டு வந்து சாப்பாடு போடணும் அப்படின்னா 4 நாள் அவட்ட சாப்பிட்டல, அவளே கூப்பிட்டு வந்து சாப்பிட வேண்டியதானே, வைக்க வேண்டியதானே. இந்த மாதிரி 2 பேருக்குள்ளேயுமே இந்த மாதிரி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு மேடம். அப்புறம் இந்த வருஷம் காப்பரிச்சு லீவ் விட்டாங்க. இந்த பிள்ளை அங்கே வந்துச்சுங்க. 2 நாள் வந்து இருந்தாங்க. இப்போ நைட்டு வந்து நாங்கள் எதுவுமே பண்ணலை. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்ச உடனே நீங்கள் 2 பேரும் தப்பாக இருந்தீங்க, ட்ரெஸ் இல்லாமல் இருந்தீங்க, நான் பார்த்தேன் வச்சேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணி இது பண்ணிட்டாங்க மேடம். உண்மையை சொல்லுங்க, நீங்க திருப்பூர் போறதுக்கு முன்னாடி ஒன்னா தானே இருந்தீங்க இங்க? இல்லை, நான் வந்து அவங்க வந்து அவனியாரத்தில் இருக்காங்க, அம்மா வீடு. நான் வந்து மீனாட்சி நகரில் பக்கத்துல ஒன்னா இருக்குல்ல. ஒன்றா இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த உறவும் தப்பான உறவும் இல்லை? எதுவுமே கிடையாது மேடம். போய் சொல்லக்கூடாது. இல்லைங்க மேடம், திருப்பூர் வந்ததுக்கு அப்புறம் தான். எப்படி அந்த உறவு ஸ்டார்ட் ஆச்சு? அந்த லீவுக்கு வந்தாங்க மேடம். அப்போதான் மேடம். எப்படி அந்த லீவுக்கு வந்தா எப்படி இந்த உறவு ஸ்டார்ட் ஆச்சு? அந்த இதில் இருந்தால் மேடம், அந்த பரிச்சு லீவுக்கு வந்ததுன்னா இங்கே இருக்கிறதுட்டு எப்போயுமே வந்து சகஜமாக இப்போ நான் வந்து எல்லாருமே ஒன்றா தான் உப்பு வியாபாரம் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். எந்த இது இருந்தாலுமே இப்போ நான் கஷ்டப்பட்டேன்னா இந்த மாதிரி செய்டா, எல்லாமே வழிமுறைப்பெல்லாம் சொல்லி கொடுப்பேன். எல்லாமே எப்போ பார்த்தாலுமே வந்து காலைல 6 மணிக்கு போனோம்னா 10 மணி 11 மணிக்கு சேர வீட்டுக்கு வந்துடும். எல்லாமே சொந்த தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எப்போ பார்த்தாலுமே நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்போம். அந்த பிள்ளை எப்போ பார்த்தாலுமே எல்லாமே சகஜமாக தான் பேசுவோம். அந்த பிள்ளைக்கு அண்ணன் தம்பி யாருமே கிடையாதுங்க. அவங்க வீட்டில் 3 பொண்ணு தான். ரொம்ப சகஜமாக தான் பேசுவோம். எல்லாமே பக்கத்தில் உட்கார எல்லாமே செய்யும். அப்போல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது மேடம், தப்பான எண்ணமே கிடையாது. அதுக்கு அண்ணன் எல்லாம் கிடையாது. மேபி உங்களை அண்ணனா நினைச்சுக்கலாம், நீங்க தப்பா பயன்படுத்திருப்பீங்களா? இல்லைங்க மேம், 5 வருஷம் ஆகுது மேம். 5 வருஷத்துல அந்த பிள்ளைக்கு நேரம் முகத்துக்கு நேரம் கூட பார்த்துட்டு. உங்க அம்மாக்கு தெரியுமா? எல்லாத்துக்குமே தெரியும். அம்மா என்ன சொன்னாங்க? ஆனால் யாருமே இவனுக்குமே தெரியும். அது இந்த சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் நான் போய் திருப்பூர்ல வந்து ஒரு 5 தடவை கோயில் விஷயமா போய் நேரம் போய் செஞ்சுட்டு ஒரு வாரத்தை என்ன கேட்டது கிடையாது. எதுவுமே கேட்டது. ஆனால் அவங்க மனைவி சண்டை போட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், சண்டை போட்டாங்க. யார் மேல தப்பு? தப்பு உங்க மேலயா அந்த பொண்ணு மேலயா? உங்க மேல. 2 பிரதர்ஸ், அழகான குடும்பம், ஒன்னா இருக்காங்க, எல்லாம் இருக்கு. அவ்வளோ நல்ல ஒரு பிரதர்ஸ் 2 பேருக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள அவ்வளோ நல்ல உறவு. அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, அண்ணா இருந்தாலும் அப்பா இருந்தா கூட தொட்டு பேசக்கூடாது, ஒரு லிமிட் வர வச்சுக்கணும். அண்ணன் தம்பிகிட்ட கூட தங்கச்சி எல்லாம் இருந்தா தொட்டு பேச்சு பழக்கம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது இது எல்லாமே. என்னதான் அண்ணா ஆனாலும் தம்பி ஆனாலும் மாமனாரானாலும் மச்சானா இருந்தாலும் ஒரு லைன் கிராஸ் பண்ணி போயிட்டா மனசு இல்ல, குரங்கு மனசு. அதுக்காக தான் ஜாகிரதையா இருக்கணும். இப்ப நம்ம எல்லாம் ரொம்ப எம்பவர் ஆயிட்டோம். நம்ம வந்து மாடர்ன் திங்கிங், ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங் சொல்லி வரம்புகளை மீறி நெருப்போட விளையாடுற மாதிரி. அந்த மனக்கருத்து, அந்த தைரியம் இருந்தா தப்பு நடக்காது. சொல்ல முடியாதே. இப்படி நடந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேரோட வாழ்க்கையை பாதிக்குது இது? என்னம்மா? மேடம் வீட்டுல எங்க நாள் டார்ச்சர் தாங்க முடியல மேடம். அதுக்குன்னு
கொழுந்தனாரோட ஓடி போயிடுவியா? பசங்க இருக்குல்ல உனக்கு? 2 குழந்தை இருக்கு. அப்புறம் வீட்டுல டார்ச்சர்னா இந்த மாதிரி காரியத்தை பண்ணுவீங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 5 வருஷம் ஆச்சு. காரணம் சொல்றீங்க? என்ன டார்ச்சர்? நல்லா தண்ணி அடிப்பாங்க மேடம். என்னை பிடிக்கலன்னு என்கிட்ட ஓயாம சொல்லுவாங்க மேடம், நீ கருப்பா இருக்க, உன் கையெல்லாம் இந்த மாதிரி புண்ணு புண்ணா இருக்கு, ஓயாம குத்தி குத்தி காமிப்பாங்க மேடம். ஒரு இடத்துக்கு கடைக்கு வெளியே போனாலும் ஒரு பிள்ளைக்கு உடம்புலன்னு ஒரு மெடிக்கல் மாத்திரவங்க போனாலும் ஒரு 2 நாள் 3 நாள் தேர்ந்து போனா நீ என்ன எப்ப பார்த்தாலும் மெடிக்கல் போகணும்னு சொல்லிட்டே இருக்க அப்படின்டுவாங்க மேடம். அதனால ஆஸ்பத்திரி போய் காசு கேட்டு நீங்க அம்மா வீட்டுல போய் வாங்கு, எதனாலும் நீங்க அம்மா வீட்டுல போய் கேளு. நீ வேலைக்கு போறியா? இல்ல மேடம், ஊழல் சும்மா கொஞ்ச நாள் தச்சேன் மேடம், அவ்வளவுதான். வேலைக்கெல்லாம் போல மேடம். மாமியாரோட தானே இருக்கீங்க? ஆமாங்க மேடம். வீடு இருக்குல்ல? ஆமா மேடம். வீட்டுல இருந்து ஏதாவது வேலை பாக்குறது சம்பாதிக்கிறது பார்த்தேன் மேடம், இட வசதி பத்தல மேடம், குழந்தைய வச்சுட்டு வீட்டுல வேலை தான் மேடம் சரியா போகுது. அப்ப அதுக்கு என்ன அதுக்காக என்ன? அதுக்காக நான் தனியா வேணா ரூம் எடுத்து அப்பா அது பண்ணா நான் தனியா ரூம் எடுத்து நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். தனியா இருந்தா என்ன ஆகும்? தனியா போகணும்னு சொல்லல மேடம், தனியா வேணா ரூம் பிடிச்சிருப்போம், ஒரு ரூம் போட்டு தப்போம் அப்படின்னா அதுக்கும் வேணான்ட்டாங்க மேடம். அதனால இந்த மாதிரி காரியம் பண்ணியா? அதனால இல்ல மேடம், எல்லாத்துலயுமே இது பண்ணாங்க மேடம். காசு கேட்ட உடனே உங்க அம்மாட்டுக்கு போ, 10 ரூபா செலவுக்கு அம்மாட்டுக்கு. அதெல்லாம் எல்லா வீட்டுல இருக்கிற பிரச்சனை, அதை சமாளிக்கணும். அதை விட்டுட்டு கொழுந்தனாரோட ஓடி போறதா? இவரோட எப்படி தொடர்பாச்சு உனக்கு? ஒரு 4 மாசம் மேடம். என்னாச்சு? எப்படி நடந்தது இது? ஊருக்கு பரிசலுக்கு ஊருக்கு போயிருந்தேன் மேடம், அப்பையில இருந்த மேடம். எப்படி தொடர்பாச்சு? அப்பா ஸ்தானத்துல அண்ணா ஸ்தானத்துல இருக்கிறவரோட எப்படி தப்பான உறவு? முதல்ல அப்படிதான் மேடம் நாங்க 2 பேருமே இருந்தோம் மேடம். அப்படி இருந்த உறவு எப்படி மாறும்? ஒரு நாள் அவங்க பரிசலுக்கு போனப்பதான் மேடம் இந்த மாதிரி சேலை இப்படி திருத்தாங்க மேடம். பேர் நான் தள்ளி விட்டுட்டு போய் படுத்துட்டேன் மேடம். ஆனா அவங்க வீட்டுல வந்து ரொம்ப என்ன அசிங்கமா எந்த தப்புமே அன்னைக்கு நடக்கவே இல்லை மேடம். ஆனா ரொம்ப அசிங்கமா நான் நடக்காதெல்லாம் செஞ்சு சொல்லிட்டாங்க மேடம். இவங்க செத்து போற அளவு கூட போயிட்டாங்க மேடம். தூக்கு போட போனாங்களா, மேய்ச்சி விடு அவங்க எல்லாம் பேசி இது பண்ணி விட்டாங்களா மேடம். ஆனா நாங்க 2 பேருமே அன்னைக்கு தப்பே பண்ணல மேடம். தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். என்னைக்கு இருந்தா அவனையும் அவருக்கு வந்தா உன்னையும் அவளையும் நான் இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் வந்து எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இவங்க குடிச்சா என்னைக்கா ஒரு நாள் சபையில எங்க 2 பேருமே அசிங்கப்படுத்துருவாங்க, அந்த ஒரு பயம் இருந்துச்சு மேடம். அப்படி யாராவது தப்பா பழி போட்டா அது இல்லைன்னு நிரூபிக்கிறத விட்டு எப்படி ஒண்ணுமே செய்ய முடியும். அவங்க சொல்லிட்டாங்க என்னைக்கு இருந்தாலும் அவனே ஒருத்துக்கு வந்தா உன்னையும் அவளே நான் அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு. அவர் பொண்டாட்டியோட தானே வாழ்ந்துட்டு இருந்தாரு? ஆமா மேடம். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு? இந்த தப்பா நான் வரவே இல்லை மேடம். இந்த மாதிரி நடக்கவும் எனக்கு வீட்டுல இது பண்ணவும் நான் அப்புறமே தான் மேடம் போன் போட்டு பேச இது பண்ணவும் இருந்தோம். அப்புறம் நீ வீட்டுக்கு போயிட்ட? ஆமா. அங்க இருந்து போன்ல பேசுவீங்களா? இல்ல மேடம், அதுக்கப்புறம் ஒரு வாரம் 2 வாரம் பேசாம தான் மேடம் இருந்தோம். அதுக்கப்புறம் இவங்ககிட்ட எது சொன்னாலும் உனக்கு தான் அவன் இருக்கல. யாரு? என் வீட்டுக்கார மேடம். நான் போனன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் மேடம். இங்க இருந்து போனோடனே மறுநாள் நைட்டு போகணும் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்லயே சொல்லிட்டேன் மேடம், இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. அது அன்னைக்கு என்ன சொன்னாங்க, இதெல்லாம் எல்லா இடத்துலயும் நடக்கிறதா, அதனால ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு எதுக்கு எடுத்தாலும் உனக்கு தான் அவன் இருக்கால அப்படின்னே சொல்றாங்க மேடம். எதுக்கு எடுத்தாலும் அவன் இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ண நீ? போன் கூப்பிட்டு பேசினியா? எனக்கு மேடம் அதுக்கு நீ போன் பண்ணியா அவருக்கு? இல்ல மேடம், போன் போட்டேன் மேடம். இப்ப என்ன பண்ற தெரியுமா? தப்பு பண்ணிட்டு அதுக்கு என்ன காரணம் சொல்லி அதை நியாயப்படுத்தலாம்னு பாக்குறேன். எந்த வகையில நியாயம் சொல்லுமா? உனக்கு 2 பசங்க இருக்குல்ல? ஆமா. அவருக்கு 2 பசங்க இருக்குல்ல? பசங்களோட வாழ்க்கை இதெல்லாம் பாதிக்காது? உனக்கு மாமியார் இருக்காங்கல்ல? ஆமா மேடம். என்ன மாதிரி உறவை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? வீட்டுல எனக்கு சப்போர்ட் கிடையாது மேடம். அம்மா வீட்லயும் எதுவுமே சொன்ன கேட்டுக்க மாட்டாங்க மேடம். இங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை இதை எப்படிங்க சப்போர்ட் பண்ண? இல்ல மேடம், இதை சொல்லல மேடம். சும்மா வீட்டுல சண்டைனாலுமே அம்மா வீட்டுல சொன்னா எதுவுமே இது பண்ணிக்க மாட்டாங்க மேடம். வந்து கூட கேட்க மாட்டாங்க மேடம். ஏன் என் பிள்ளை இப்படி செஞ்சீங்க? இந்த பிரச்சனையை சொல்லல மேடம். இதுக்கு முன்னாடி என்ன ஒரு அது எல்லாருக்கும் அவங்க கஷ்டங்கள் உண்டுமா? எல்லாருக்குமே அவங்கள்தான கஷ்டங்கள் உண்டு. அந்த கஷ்டம் எல்லாம் அதெல்லாம் வந்து ஃபைட் பண்ணி நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட். யார்ட்டுமே எதுவுமே சொல்றது கிடையாது மேடம். பக்கத்துல பேசினா அத்தையோட தங்கச்சி இருக்காங்க, அவங்க கூட பேசினா கூட நீ அவங்ககிட்ட ரொம்ப பேசாத, இது பண்ணாத அப்படின்னு யார்ட்டுமே மனசு விட்டு கூட பேச முடியாது மேடம். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டியம்மா? இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுத்துற புருஷன்னா எப்படி உன்னை நம்பி அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பாரு?
இந்த 4 மாசத்துல இருந்து அந்த பிரச்சனைங்க மேடம். அப்ப யாரு தப்பு? நீங்க தான் அவள்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்க. உங்க தம்பியை சமாதானப்படுத்த வேண்டியது உங்க பொறுப்பு. மேடம் அந்த பிள்ளை வேணாம் மேடம், போகல மேடம். அருண் செத்து கூட இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன் மேடம். இவ்வளவு தூரம் வந்துட்டேன் மேடம், தப்பு செய்யாம எல்லாரும் குத்தி காமிச்சாங்க, அப்படி இப்படியே மிரட்டுங்க. இன்னும் தப்பு செஞ்சுட்டேன் மேடம், இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன் மேடம். கடைசி ஒரு கூட இருந்துக்கிறேன் மேடம். செத்து கூட போய் தப்புக்காக. அவர் பொண்டாட்டி, அவர் பசங்க, அவங்கள என்ன பண்ணலாம்? நீங்க என்ன முடிவில் இருக்கீங்க? நம்ம 2 பசங்களை வேணா என்னோட வச்சுக்கிறேன் மேடம். 2 பசங்க, இந்த பொண்ணு, என் தம்பி பசங்க 2 பசங்க. ஆரம்பத்துலேருந்து எனக்குமே வந்து ரொம்ப ஒய்ஃப்னால ரொம்ப டார்ச்சர் தான் மேடம். அதனால் உங்க ஒய்ஃப்ட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க, நீங்க டார்ச்சர் பண்ணீங்கன்னு இன்னொருத்தரோட பொண்ணா சும்மா இருப்பீங்களா? அதனை இந்த பொண்ணு பண்ணியிருக்கா. ஒரு தப்பு நடந்து போச்சு, நடந்ததுக்கான சூழ்நிலை என்ன, ஏன் அப்படி ஒரு தப்பு நடந்து போச்சு, அதுல இருந்து எப்படி மீண்டு வெளியே வருது அதான் பார்க்கணுமே ஒழிய அதோட வாழ்ந்துடுறேன்னு சொல்றது ரொம்ப தப்புமா. என்ன மேடம், கொன்னே போட்டுறான், நானே செத்து போயிருவேன். பெரிய தப்பு நான் செஞ்சுட்டு மேடம், நீ போக மாட்டேன் மேடம் எங்கேயோ. எப்படி உனக்கு தைரியம் வந்தது இந்த மாதிரி அவரோட போறதுக்கு? எடுத்துட்டு வருவாங்க. அம்மா அப்பாக்கும் சப்போர்ட், முதல்ல இருந்தே அம்மா அப்பாக்கும் சப்போர்ட் கிடையாது மேடம். எது சொன்னாலும் வந்து கேட்குமா. நான் இந்த விஷயத்த கூட வந்து சொன்னேன் மேடம். அன்னைக்கே வந்து ஒரு வார்த்தை யாராவது சத்தம் போட்டிருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் இதாக நீ போயிருப்போம் மேடம். ஆனா எல்லாருமே அவங்க வேலையை அம்மா வீட்டுல கூட சொன்னேன் மேடம். போன அன்னைக்கு யாருமே கண்டுக்கல மேடம். எந்த ஒரு விஷயமே கண்டுக்க மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டாங்க மேடம். 2 பேருமே வேண்டு பண்ணல. சூழ்நிலை என்ன சூழ்நிலை? நீங்க உருவாக்கிக்கிட்ட சூழ்நிலை தான். அதை விளக்க மாதிரி வீட்டில் இருந்தாலும் ஆகாது. உனக்கு உன் தங்கச்சி வருஷம் கிடைக்கல, எப்படி வச்சிருந்த உன்னைய அம்மாட்ட சொல்லு. எப்படி வச்சிருந்த? உங்க ஆத்தா 2 பிள்ளையும் பேரகாலம் பார்த்தாளா? மேடம் சொல்லு, அம்மாட்ட சொல்லு. அம்மா இவன் சம்சாரம் பேசணும்னு சொல்லிச்சுமா, தயவு செய்து இதை ஏத்துக்கணும். நீங்க சொல்லுங்கம்மா. குறை என்ன இருந்தாலும் கேளுங்கம்மா. 2 மருமா கண்ணு மாதிரி தான் வச்சிருந்தேன். என்னைய ஊருக்கு விருந்தினர் சட்டியை போய் இவன் பின்னாடி போயிட்டாமா. இது நாளா இருந்திருக்குமா. அந்த பிள்ளை மூத்த பிள்ளை அழுவுது அப்படி அழுவுதுமா. இவனுக்கு தங்கச்சோறு சேர்க்காலம்மா, போக வேண்டியதாம்மா. உங்க அம்மா அப்பா இப்படி காப்பாத்திட்டாலம்மா, என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டாலம்மா. நீங்க தான் நியாயம் கேட்டு கொடுக்கணும். ஆனா இப்ப என் மகனுக்கு வேண்டாம், என் மகனுக்கு நீங்க நான் இன்னொரு கல்யாணம் முடிப்பேன், அதுக்கு நீங்க தான் எனக்கு தாழ்மையோட கேட்டு கொடுக்கணும். ஆமா, நான் என் மேல குறை இருந்தா சொல்லுங்கம்மா. நான் வயசுல பெரியவதான், நீங்க என்ன சொல்லுங்க நான் கட்டுப்படுறேன். எதனால இப்படி ஒரு நிலைமை வந்ததுமா? அவட்ட தான் கேட்கணும். அவ அறமே இருந்தவாமா, ஆரம்பத்திலே அறமே இருந்தவாமா. அம்மா அப்பா எல்லாம் பிடிக்காதுமா அவளுக்கு. அவளே எனக்கு பிடிக்கல மேடம். அவங்களே வர மாட்டாங்க மேடம், போக மாட்டாங்க மேடம், எதனாலும் கேட்க மாட்டாங்க மேடம். நல்ல மாமியார் சொன்னீங்கல்ல? ஆமா மேடம். அப்ப மாமியார்ட்ட பேசியிருக்கலாம்ல உன் குறைகளை? யாரு புள்ள போற பார்த்தாங்க உனக்கு? அத்தைதான் மேடம் பார்த்தாங்க. அம்மா இந்த மர்மா எனக்கு வேண்டாமா. இவரை என்ன பண்ணலாம்? இவரை அது அவன் சம்சாரத்திட்ட நீ கேட்டு கொடுத்துக்கோங்க. சம்சாரம் நீ போன இவர் ஒத்துக்கிறாரு, இவர் தான் அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்திருக்காரு. இல்ல கேளுங்க அவரை. இல்ல நீங்க அந்த பொண்ணுகிட்ட கேளுங்க. ஒரு நிமிஷமா கேட்டு பாருங்க உங்க பையன்கிட்ட என்ன நடந்தது சொல்லுங்க. அம்மா நான் மூத்த மருமகளுக்கு போன் போட்டேன். நான் அரப்படி தெளிவுக்கு போனாங்க. இவன் கட்டில வச்சிருக்கான். இவ தான் கையை பிடிச்சு இழுத்து அவனை கூப்பிட்டா அப்படின்னு. இல்ல மேடம், அப்படி எதுவுமே நடக்கவே மேடம். இவர்தான் மேடம் சேலை பிடிச்சு இழுத்தேன், நாங்க கையை பிடிச்சு இழுக்கவே இல்லை மேடம். இதுதான் மேடம் நடந்தது. சரிம்மா, என்ன நடந்தது? என்னது உங்க மேல தப்பு? நான் தான் பிடிச்சேன், நான் தான் சேலையை பிடிச்சேன். அப்ப எங்களுக்கு பிள்ளை இல்ல சொல்லி விட்டாரு, வேண்டாம். ஆமா, அவன் பெண்டாட்டி ஏத்துக்கிட மாட்டான். அவ எனக்கு புருஷன் வேணுங்க, அம்மாட்ட பேசுவா. அவ பொண்ணு கொடுத்துருவேன் அம்மாட்ட பேசுவா. அவ புருஷன் வேணுங்க மேடம்.
அது அவர் சொல்றாரு பொண்டாட்டி அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்களா? அதெல்லாம் கிடையாது மேடம். அப்பெல்லாம் டார்ச்சர் பண்ண மாட்டேன். இவங்க வேணா 2 பேரும் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அம்மா நான் 5 மணிக்கு கீரை வைக்க போயிடுவோம்மா. கீரை வைக்க போனால் 10 மணிக்கு தான் வருவேன். இந்த 10 மணியில் இந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கு, 7 மணி கரெக்டாக அவனுக்கு ஃபோன் அடிச்சிருமா. இப்போ ஒரு 20 நாளாக தான் மேடம். முதல்ல மேடம் இப்போ ஒரு 10 நாளாக தான் மேடம் ஃபோன் பண்ணுவேன். இவங்கிட்ட அவங்ககிட்ட இல்லாத விஷயம் இவங்கிட்ட என்ன இருந்துச்சு? ஏன் உன் தங்கச்சி விஷயம் இல்லையா? அப்போ உங்க அம்மா ஆத்தா அப்பனா 10:30 மணி தானே எங்களை கவலைப்படுத்திருக்க. உனக்கு என்ன குறை நான் வச்சேன்? உங்க பிள்ளைய கேளுங்கம்மா. மனசு வரலம்மா. ஏன்பா உன்னை 10 வருஷம் கழிச்சு பெற்றதுக்கு நல்ல பலனு. ஒரு சொத்துல எந்த ஒரு சல்லி காசு தர மாட்டேன். போய் செத்து போயிடணும். அம்மா சொல்ல வாக்கு அவ என்ன கேட்கிறாளோ அவ நடவடிக்கை எடுத்தா ஸ்டேஷன்லயும் உனக்கு இதே தான் சொல்லுவேன். மேடம் ஸ்டேஷன்லயும் நான் இதே தான் சொல்லுவேன். 2 கண்ணு. அம்மா நான் எந்த கண்ணையும் குத்த முடியாது. 2 கண்ணையும். எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்கம்மா. நிஜமாவே என்ன பிரச்சனை? ஏன் இப்படி நடந்தது? அம்மா என்ன சத்தியமா தெரியாதுமா. அதான் சொல்லுதலமா. இல்ல நீங்க 5 வருஷமா அந்த புள்ளைய நல்லா தான் பாத்திருக்கீங்க. ஆமாம்மா. அப்ப நல்ல புள்ளையா இருந்ததுனால தான் நல்லா தான் பாத்திருக்கீங்க. நல்ல பிள்ளையா இருக்க மாட்டா. கொஞ்ச நேரம் முறைக்கத்தான் செய்வா. அவ புருஷன் வைவான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு. ஒழுங்கா வந்து என்கிட்ட கரெக்டா இருந்து இப்ப 2 வருஷம் தான் மேடம். குடிக்க கஞ்சி துணி இல்லாம வந்தாங்க. அந்த இதெல்லாம் எனக்கு கீரையில நீங்க வீட்டால் எடுத்து கொடுக்குற சேலை தான் அவட்ட முக்கால்வாசி இருக்கும். நான் உங்களுக்கு கீரை போடுவேன்னா எனக்கு கொடுப்பாங்க சேலை. நல்லா தீபாவளி கொடுப்பாங்க, பொங்கலுக்கு கொடுப்பாங்க. இவளுக்கு 2 சேலை கொடுப்பேன், வேம்பட்டாட்டிக்கு 2 சேலை கொடுப்பேன். கேளுங்க உண்மையா இல்லையான்னு. தெருவில் அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்கு மேடம். 5 மணிக்கு கீரை போனேன்னா 10 மணிக்கு வரும். வர டைம்லாம் தெரியும். அதுக்குள்ளே என்னென்ன பேசுவோம். அப்படியே வீடுலாம் அப்படியே தான் மேடம் கிடக்கும். கிளவி எனக்கு 53 வயசு ஆச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு மேடம் 63 வயசு ஆச்சு. ஹார்ட் அட்டாக் மேடம். இன்னைக்கு வந்து இந்த நிலையில விரையெல்லாம் பார்த்தாங்கன்னே செத்து போயிடுவார் மேடம். வாரே நாங்கள் எங்கள்கிட்ட காசு இல்லை மேடம். நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். கரெக்டாக 3 மணிக்கு தோட்டத்துக்கு போவேன் மேடம். 7 மணிக்கு வருவேன். அவ்வளோ கீழே முடி போட்டு வைக்க 10 மணி ஆகும் மேடம் படுக்க. ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன், சாப்பிடலாம் இருப்பேன். அப்போ யாருக்கு நான் சம்பாதிக்கேன்? உங்களுக்கு தானே சம்பாதிக்கேன். இவனுக்கு அறிவு இல்லைன்னா அவளுக்கு எங்க அறிவு மேடம் போச்சு? 10 படிச்சிருக்கா மேடம். 10 படிச்சிருக்க அறிவு இல்லையா மேடம்? நீங்க சொல்லுங்க மேடம். இவனுக்கு அறிவு இல்லை. இவன் படிக்காத முட்டா பைய. உனக்கு எங்க மேடம் அறிவு போச்சு? அது நீங்க கேட்டுக்கீங்க மேடம். நான் ஊருக்கு போறேன். என்கிட்ட சொல்லிட்டு நான் 10 எம்மா இருங்க போலாரா குழந்தை விடுங்க இல்லை சட்டி எடுத்தாங்க சொல்லிட்டு போறேன் மேடம். நான் வந்தா அப்புறம் இங்க போகலாம்ல மேடம். என்னை பின்னாடி அனுப்பி விட்டுட்டு அப்புறம் வீட்டாங்க மேடம். வந்து நீங்க எதுக்கு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சீங்க இந்த பொண்ணை? இது பரிசையில் ஒரு திக்கம் போகலையே, எங்கேயும் போக முடியாது மேடம். தப்பான இது ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு இவ்வளவு தெரியாது மேடம். அது வரைக்கும் நிஜமாலே ஒரு இதான் மேடம் இருந்த மரியாதை தான் மேடம் இருந்தோம். அந்த பரிசலுக்கு போயிட்டு இருந்ததுதான் மேடம். அது வரைக்கும் நல்ல மரியாதை மேடம் இருந்தோம். அம்மா 4 மாசமா தான் இன்னொரு குழப்பம் உண்டாயிருக்கு. சரிங்களா? தப்பு நடந்து போச்சு. அந்த தப்போடே வாழ முடியாது. பசங்க இருக்கு. இவருக்கு 2 பசங்க இருக்கு. இந்த அம்மாக்கு 2 பசங்க இருக்கு. பசங்களை நினைச்சு பார்த்து மன்னிச்சு அவங்க புருஷனோட வாழ வைங்க. தயவு செய்து நான் வந்து ஏத்துக்கிடுவேன். அவ புருஷன் ஏத்துக்கிட மாட்டாம்மா. இவ திருடிமா. நான் சத்தியமா சொல்றேங்கம்மா. இவனை கூட்டிட்டு போன அவ தங்கச்சி புருஷனை கூட்டிட்டு போக வேண்டியதானம்மா. ஆமா அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. ஏமா நான் பேச மாட்டேன். 2 கண்ணுதான் பேச மாட்டேன். அப்படி பேசக்கூடாது. கொதிக்கலம்மா. உங்க பையன் பண்ண தப்பு தானே அவளும் பண்ணிருக்கா. அப்படி ஏன் நீ படிச்சவ தானே? அறிவு இல்லையா? படிச்சவ தானே மேடம். இல்ல எப்பவுமே அம்மாக்கள் வந்து பையனை விட்டு கொடுக்க மாட்டாங்க, மருமகளை தான் குறை சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது மேடம். எந்த மருமகளையும் சொல்ல மாட்டேன். உங்க பெரிய மருமகள் லைன்ல இருக்கா, பேசுவோம். என்ன பேரு அவங்களுக்கு? முருகேஷ் ராதா. ராதான்னு கூப்பிடுங்க. ஹலோ மேடம் சொல்லுங்க மேடம். உங்க வீட்டுக்காரரு ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்றாரு. என்ன முடிவு சொல்றாங்க? பேசுங்க உங்க மனைவிட்ட. ஹலோ நான் இனிமேல் அவளோட தான் சேர்ந்து இருப்பேன். ஏன் நான் என்ன நான் இப்படி சாவுறதா? பசங்களை வேணா என்கிட்ட கொடுத்துரு. அப்ப நான் அனாதையா போறதா? எனக்கு நீங்க வேணாம். நான் சொல்லிட்டேன். வேணும்னா நான் நடவடிக்கை எடுப்பேன். போலீஸுக்கு போவேன். அவளோட சேர்ந்து போவேன். 2 பேர்த்தையும் உள்ள வைப்பேன். 2 பேர்த்தையும் உள்ள வைப்பேன். உங்க அப்பனையும் கேவலப்படுத்துவேன் இனிமே போய். அதுக்கு உங்க பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒழுங்கா நீங்க ஒழுங்கா வந்து என்கிட்ட சேர்ந்துருங்க. போலீஸ் சும்மா போக மாட்டேன். தெரியுமில்ல நீ பத்தி உனக்கு பணிஞ்சாத்தான் பண்ணுவேன். சொல்லுமா. அதான் மேடம் என் வீட்டுக்காரனோ சேர்த்து வச்சுக்கணுமா? 2 பிள்ளைகளை வச்சுக்கணும். கஷ்டப்படுற மேடம். கட்டடத்தோட பாக்குறேன் மேடம். என் பிள்ளைல அனாதையா நான்
வந்து விட்டுட்டு ஸ்கூல்ல விட்டுட்டு நானாவது வேலை வைக்கிறேன் மேடம். எங்க வீட்டுக்காரதான் ஒன்று அவரே என்னை விட்டுட்டு அவளை கூட்டிட்டு என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு மேடம். எனக்கு அவர் இல்லாம இருக்க முடியாது. எப்படிமா இப்படி ஒரு தப்பு நடந்தது? எப்படிதான் நடந்து தெரியல மேடம். செஞ்சுட்டாரு மேடம். தெரியாம செஞ்சுட்டாரு மேடம். அவர் மனுஷன் நான் ஏத்துக்கிறேன் மேடம். எனக்கு கூட அனுப்பிடுங்க மேடம் அவரை. உங்க மனைவிட்ட பேசுங்க. கேஸ்ல வச்சுட்டு போயிருவேன் பாத்துக்கோ. பேசுங்க, உங்க மனைவிட்ட பேசுங்க. அந்த புள்ளட்ட நான் பேசிக்கிறேன். ஆமா ஏமா நடந்திருக்கலாம். மாமியார்ட்ட சொல்லணும் இல்லம்மா? நீங்களா சொல்லுங்க. மாமியார்ட்ட சொல்லணும். நான் என்ன தாயை போல தானே இருக்கேன். அடுத்து எதுவுமே எங்க வீட்டுல எல்லாருமே என்னை பார்த்து அப்படியே கையெடுத்து கும்பிடுவாங்கம்மா. கேளுங்க அப்படி உங்களுக்கு எல்லா துணியும் துவைச்சேன்னு காயப்போட்டேன். என்ன சொல்லணுமா சொல்லக்கூடாதாங்கம்மா? நான் எந்த பிள்ளைன்னு பார்க்கமா? நீங்க சொல்லுங்க. அந்த பிள்ளைன்னு பார்க்க இந்த பிள்ளைன்னு பார்க்கையா? பொண்ணே கேஸ்ல வந்து வச்சிருவேன். 2 பேர்த்தையும் ராதா கேஸ்ல வந்து வச்சுட்டு போயிருவேன். நீங்க டார்ச்சர் பண்ணீங்களா அவர் சொல்றாரு? நான் ஒரு டார்ச்சர் பண்ணாங்க மேடம். அவர் தான் மேடம் அவளே நினைச்சிட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கா. அதெல்லாம் பொறுமையா நான் பொறுத்து பேசாம இருந்தேன் மேடம். நான் ஒரு டார்ச்சர் அவர் பண்ணவே இல்லை. அவர் தான் என்னை பண்ணியிருந்தார் மேடம். பேசுங்க. சொல்லுங்க மேடம். ஆரம்பத்துல இருந்தே உன்னாலதான் டார்ச்சர். உன்னால டார்ச்சர் ஆகி தான் திருப்பூருக்கே போனது. உங்களால தான் டார்ச்சர் சொல்லுங்க. வந்து எங்க சேர்றீங்களா இல்லையா? வாங்க. என்னால முடியாது. முடியாதா? அப்ப நான் என்ன செய்ய? என் பிள்ளை வச்சுக்கிட்டேன். கேஸ்ல போ. 2 பேருக்கு கேஸ்ல 2 பேருக்கு கம்ப்ளைண்ட் கொடு. நான் வரேன். கண்டென்ட் கொடுக்க வரப்பா கிளம்பியாங்க. நான் எனக்கு யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவளுக்கும் இழக்க மாட்டேன். 2 பேர்த்தையும் கேஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு. சிவாசு உனக்கு வரேன். 2 பேர்த்தையும் கூட உள்ள வச்சுட்டு போவோம். உள்ள 2 பேர் கம்பி எண்ணுங்க. ஆமா இன்னொன்னு உண்மையை பேசுறேன். இவ வந்துருச்சு. இவ ஏற்கனவே காதலிச்சு ஒருத்தனை கல்யாணம் வச்சிருந்தாவதான் மேடம். இது மருந்து குடிச்சுட்டா. தெரியாம நாங்க கல்யாணம் முடிச்சிட்டோம். பாப்பா பிறந்த அப்புறம் ஒரு பொட்ட பிள்ளை இருக்குல்ல, அது பிறந்த அப்புறம் தெரியும். அப்ப நான் சொல்லுவேன் பொம்பளை பிள்ளை இல்லாதவா பிள்ளை பிறந்துச்சு வேண்டாம் அப்படின்னா அது அப்படியே நாங்க பூசி வச்சு அவளுக்கு ஒரு சரி விடு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னவோ பண்ணா அது விட்டு போச்சு அவ்வளவுதான். அதுக்காக அழலாம். நீ இப்ப செஞ்ச காரியம் தப்பு. அழுக நிறுத்து முதல்ல. உன்னோட வாழ்க்கை எப்படி சரி பண்ண போற? உன் புருஷன்ட்டே நாங்க பேசுறோம். அவர் அம்மா ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன். சொல்லுங்கம்மா. பூரா பழிய இந்த பொண்ணு மேல போடுறதும் தப்பு. என்னன்னா இந்த பொண்ணு இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கான்னா அதுக்கு வீட்டுல இருந்த சூழல் காரணம், உங்க பையன் காரணம், இந்த பையன் காரணம். சரிங்களா? அவ பெரிய தப்பு பண்ணிருக்கா. நான் அவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஆனா அவ மட்டும் இல்ல, பல விஷயங்கள் இதுக்கு காரணமா இருந்திருக்கு. அதெல்லாம் நம்ம சரி பண்ணுவோம். சின்ன பொண்ணு, நீங்க பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு உங்க பையன்கிட்ட சொல்லி ஒன்னா வாழ வைக்கணும். முடியாது. ஏன் அவன் என்ன அவளை கொடுமைப்படுத்துறான்னு மட்டும் கேளுங்க. இவ செய்தது அவங்கிட்ட அவன் கண்டிப்பான். மேடம் இப்பயே வரும் பாப்பா மேடம். ஆமா அங்க உட்காருங்க. காசு எடுக்கவே மாட்டேன். காசு எடுத்துட்டு சொல்றாங்க. தம்பி உட்காருங்க. வாங்க தம்பி வாங்க. நீங்க இங்க வந்து உட்காருங்க. நடந்தது நடந்து போச்சு. சரிங்களா? 2 பேரும் பெரிய மன்னிக்க முடியாத தவறு பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு அவங்க மட்டும் காரணம் இல்ல, வேற என்னவெல்லாமோ இருக்கு, சூழல் இருக்கு. ஏன் என்ன நீங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்களாமே அவங்கள? கொடுமைப்படுத்த 2 பிள்ளை பத்தா பிடிச்சி விட்ருவோம் மேடம். நான் கொடுமைப்படுத்தேன். டெய்லி தண்ணி அடிப்பேன் மேடம். டெய்லி ஒரு பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட்டுருவேன் மேடம். நான் ரொம்ப கொடுமைப்படுத்துவேன். அவங்க கூடயே போட்டு மேடம். இதுக்கு அரப்பரச்சு லீவுக்கு போனதுக்கு மேடம் இவன் பிடிச்சி இழுத்தியாங்கிற அவ. ஆனா அவங்க சொல்றாங்க இவதான் கூப்பிட்டு அவங்க 2 ஒன்னா படுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மேடம் அவர்கிட்ட கேளுங்க மேடம் என்ன மேடம் பேச காலைல 7 மணிக்கு போன் பண்ணிடுவாளாம். இவா அது ஒரு 10 நாளாதான் மேடம் அம்மாவுக்கு கட்டுப்படணும். அம்மாவுக்கு கட்டுப்படணும். கேட்பாங்க அம்மாவுக்கு கட்டுப்படணும். அம்மாவுக்கு நம்ம கட்டுப்படணும். இவங்க பண்ணறது அட்டகாசத்தை என்னாலே பார்க்க முடியல. அந்த அம்மா எப்படி தாங்கிக்கும்? 10 வருஷம் பிள்ளை இல்லாம திருப்பூருக்கு பஸ் ஏத்தி விட்டேன் மேடம். பஸ் ஏத்தி விட்டதை யாரும் கூப்பிட்டான்னு கேளுங்க மேடம்.
நான் கூப்பிடவே இல்லை நீங்க மேடம். ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிருக்கிறது வேலைக்கு இல்ல. உங்களை உட்கார வச்சு பேசக்கூடாது. அவர்கிட்ட போன் பண்ணி கூப்பிடவே இல்லை மேடம். பண்ணாரு காலைல தப்பு. ரெண்டு எடுத்துட்டு பேரும் போனா, நல்லவங்களா ஆஸ்பத்திரிக்கு போனா. நடிக்கிறீங்க. பொம்பளை பிள்ளைன்னு 2 மருமகளை அப்படி தாங்குவேன் மேடம். மாமியார் நல்லவங்களா இல்லன்னா அதுக்கு குறை சொல்லுவேங்க. நல்லவங்களா இருந்தா அப்பவும் இது இந்த மாதிரி ஏதாவது பண்ணி விடுறது. இப்ப இதை எப்படி சால்வ் பண்ண போறோம்? தம்பி, நடந்து போச்சு. உன்னை வச்சு நல்லா இது பண்ணுவேன். 100 ரூபாய்க்கு உன்னை வித்துருவேன். எங்கேயாச்சும் 100 ரூபாய்க்கு உன்னை வித்துட்டு அவன் இருப்பேன் பேசாம. இவனை பத்தி எங்களுக்கு தெரியும். நீ தெரியாம இது பண்ணிட்டு இருக்கப்போ என்னன்னு போய் நாசம் போய் தொலை. தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கா. தெரியாம இல்லையா? 7 வருஷம் ஆச்சு, தெரியாதா? இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க முடிவெடுங்க. வீட்டுல பெரியவர் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அனுப்பி வைங்க மேடம். ஏத்துக்கல, நாங்க எங்களுக்கு வேண்டாம்ப்பா. வேண்டாமே வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன். வேண்டாம். என்னடா பாப்பா டேய். சும்மா இருக்கியா? அதிகத்தை 2 வருஷம். ஓடிக்கிறே. ஒரு அம்மா மதிப்பு கொடுங்க. நெஞ்சு அழுத்தம் இல்லாம பிள்ளைய கொண்டாந்து இதுல தூக்கிட்டு வந்துருக்கேனா? சரி, இப்ப வந்தாச்சு. இது வரைக்கும் வந்தாச்சு. நீங்க என்ன பண்ண போறீங்க? பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுக்க கூடாதுமா மேடம். அவ்வளவு ஒரு இது மேடம். 23,000 சங்கர் பேசன்னு சொன்னாங்க. 23,000 பேசிட்டான். மேடம். 23,000 நாங்க அன்னாடு வேலை வச்சு கஞ்சி குடிக்கிறோங்க மேடம். 23,000 அந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டிடுச்சு. கேளுங்க. பிறகு என் குழந்தை ஒரு சட்டி எடுக்காங்க. அம்மா சட்டிக்கு வாமான்னு சொன்னேன். நான் வரல, என் பிள்ளைக்கு பறிச்சேன் அப்படின்ட்டேன். அந்த அளவுக்கு நீ இருக்கணும்ல. திங்கக்கிழமை என் பிள்ளைகளை பள்ளி கொடுத்து விட்டு ஞாபகத்துக்கு போயிட்டு தானே ஏன் மேடம்? சொல்லுங்க. தப்பெல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு நீல கண்ணீர் வடிக்கிறா. அம்மா ராதா. ஹலோ, சொல்லுங்க மேடம். உன் புருஷன்ட்ட பேசுமா. சொல்லுங்க மேடம். இங்கதான் இருக்காரு, பேசுமா. ஹலோ, நான் பேச விரும்பல. ஹலோ, பேச வருமா? செட்டு பேரு பேசுங்க. ஹலோ, எனக்கு என் புரிஞ்ச வேணும் மேடம். என் பிள்ளை 10 பிள்ளை மேடம். 2 பிள்ளையும் 10 பிள்ளை மேடம். என் பிள்ளை அப்பா எங்கம்மான்னு கேக்குறீங்க மேடம். நான் தனியா தவிக்கிறேன் மேடம். எனக்கு யாருமே இல்லை மேடம். எங்க அம்மா அப்பா கூட எனக்கு. அவன் உங்களை சரியில்லைங்கிறியா? அவன் உங்களை சரியில்லைங்கிறியா? அவர் தப்பிக்கிறதாண்டி இப்படி சொல்றாரு. அப்பதானே அவர்கிட்ட போறேன். இல்லாட்டி போக முடியுமா? சொல்லுங்க. என்ன தப்பிக்கிறதாண்டி அவர்கிட்ட போறதாண்டி இப்படி சொல்றாரு. எனக்கு அவர் வேணும். இல்ல நானும் என் பிள்ளைய தீ குளிச்சு ஏதாவது செஞ்சுக்குவோம் மேடம். நீ அவங்க நீ தீ குளிக்காத. எங்கேயும் விடாது. ஏமா நீ தீ விட மாட்டேன். சரி, நீ தீ குளிச்சிருவேன். நீ தீ குளிக்காத. தீ குளிச்சிருவேன். நீ தீ குளிக்காத. எனக்கு 2 கண்ணு. என்ன இவங்களை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்பட. நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ முடியாதுமா. நீங்க 2 பேரும் ஒன்னா வாழக்கூடாது. அப்ப நீ என்ன வாழ போறேங்கறியா? இருங்க. அம்மா கட்டு பாருங்க. அண்ணனுக்கு தம்பிக்கு எல்லா உறவையும் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். நீங்க 2 பேரும் ஒன்னா வாழணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பசங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும். தீராத பழி அவங்க மேல வந்துடும். தயவு செஞ்சு சொல்றேன், தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க. உங்க வாழ்க்கை நீங்க பாத்துங்க. ஒருத்தர் பாத்துக்க கூட வேண்டாம். அவங்க பாட்டுல அங்க இருக்கட்டுமா. நீங்க எப்பவாச்சும் போங்க வாங்க. சரி மேடம். அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த உறவும் வேண்டாம். பேசாம இருக்கட்டும். பாருங்க, விட்டுருங்க. சரியா? தம்பி, பதில் சொல்லணும் இல்ல? அவ டேஷனுக்கு போவேன். அங்கேயே நான் தான் வருவேன். பெரியப்பா சித்தப்பா நம்பரை தூக்கிட்டு வருவேன். பாத்துக்கோ, அங்கேயே நான் தான் வருவேன். நீங்க ஒன்னா வாழறது கொஸ்டினே கிடையாது. இப்ப உன்னை சப்போர்ட் வந்து சப்போர்ட் அங்க நான் தான் வருவேன். இல்ல மேடம், அவ என்ன சொல்றாங்க? நீ என்ன சேர்ந்து வாழ போறேங்கறியா? மூஞ்சில முடிச்சு போனாலே எது விளங்குமா? சேர்ந்து வச்சுக்கலாமா? அவ என்ன சொல்றா? எனக்கு அவ என் புருஷன் வேணுங்க. மேடம் நான் தப்பு செஞ்சுட்டேன் மேடம். தப்பு செய்யாம இருக்கல. எப்ப பார்த்தாலும் அவன் கூட போவேன். இல்ல அழுகு கண்ணீர் வர மாட்டேங்குது. அவன் கூட போண்டுவான் மேடம். இப்ப இவ்வளவு பெரிய தப்பு செஞ்ச பிறகு சும்மா இருப்பாங்களா மேடம்? அது எப்படிமா வாழ போற? இருங்கம்மா, நீ என்ன பண்ணலான்னு இருக்க? என்ன பண்ணலான்னு இருக்க? உங்க அப்பா வீட்டுல வச்சாவு. உங்க அப்பா வீட்டு முன்னாடி போயிரு. அவன் யாரும் போய் உங்க அப்பா வீட்டு முன்னாடி போயிரு. தப்பு பண்ணிட்டீங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்ன பண்ணறதுன்னு தெரியல. அதானே வந்தீங்க. நீங்க எங்களை தேடி வந்ததுக்கு காரணம் உங்களால மேனேஜ் பண்ண முடியல. உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டது. அதனாலதான் நாங்க இன்டர்ஃபியர் பண்றோம். இல்லைன்னா உங்களை வச்சு பேசவே மாட்டோம். இதை நாங்க பேசியிருக்கவே மாட்டோம்.
நாளைக்கு ஏதாவது தவறு நடந்துடக்கூடாது, தப்பான விஷயங்கள் இவங்க பண்ணக்கூடாது. அந்த பொண்ணு சொல்றது பாத்தீங்களா, 4 பேரும் செத்து போடலாம்னு நினைச்சோன்னு. 2 பிள்ளைங்க வாழ்க்கை இருக்குல்ல மேடம். இது பாலா போடா மேடம். இப்ப இவ எப்படி சொல்றாங்க அப்பாட்ல ஒண்ணு நாளைக்கு அவங்க அப்பா என்ன டார்ச்சர் பண்ணுவாப்ல. அதனால நீங்க அவங்க அப்பாட்டி பேசிக்கிறீங்க மேடம். நாங்க எங்கேயுமே போக மாட்டோம். சரி நான் சொல்றதுக்கு நீங்க அவங்க அப்பாட்டி நீங்க பேசுறீங்க. 2 பேரும் ஒண்ணா வாழறது क्वेश्चनே கிடையாது. அப்படி நினைச்சீங்கன்னா அது நடக்காத விஷயம். உங்க பசங்க பேரு சொல்லுங்க. குரு பிரசாந்த், குரு பிருந்தா. சரி 2 பேருக்கு என்ன வயசாச்சு? ஒண்ணுக்கு 6, ஒண்ணுக்கு 5. பசங்க மேல ரொம்ப பாசமா உங்களுக்கு? பசங்க மேல உங்களுக்கு பாசமா? எனக்கு அவன் மேலதான் பாசம் அப்படிங்க போறேன். அவன் நம்ம தான் மூக்கறுத்து நிக்கணும் மேடம். நம்ம தான் மூக்கறுத்து நிக்கணும். நீங்க உங்க பிள்ளைங்களை பாருங்க, போங்க எந்திரிச்சு போங்க. ஒரு வீட்டுல இருந்துட்டு போறா, பிள்ளைங்களுக்கு அம்மாவா இருந்துட்டு போறா. அதான் மேடம் நான் வீட்டுல தீருவேன். திருப்பி போன் போட்டு பேசுவா, திருப்பி எங்கடாச்சும் வர சொல்லுவா. அந்த நம்பர் அழிச்சிட்டு மேடம். அவரை கன்வின்ஸ் பண்ணு. வரது மூட்ல வந்துட்டா. வந்தாலும் ஒழுங்கா இருக்க மாட்டானே மேடம். இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? இருக்க மாட்டாமா? உங்க மாமியாக்கு சொல்லு. இருக்க மாட்டாமா? அம்மா இருங்க அம்மா. இவங்கிட்ட தான் சொல்லணும். நான் நாளைக்கு செத்து போனாலும் போடுவோம்மா. இதை மட்டும் வேற என்ன வீட கூட கேளுங்க. நான் இவ கேட்க மாட்டான் மேடம். எனக்கு தெரியாமையே எங்கெல்லாம் போகும். இப்போ வேண்டாம் மேடம், அப்படி விட்டுருதாங்கம்மா ப்ளீஸ். இல்லங்க இல்ல, நீங்க அவங்க அப்பாட்ட கேளுங்க. அவங்க அப்பா என்ன வர சொல்லுவாங்க அது பேர் நான் சொல்றேன். சரி அவங்க அப்பாட்ட கேளுங்க. நான் இவ்வளவு அசிங்கப்பட்ட அப்பா அவனே அத்தனை அசிங்கப்படட்டும் மகளால. ஹலோ சொல்லு. ஹேமலதா பேசுறீங்களா? ஆமாங்க. நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன்மா, சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து. சொல்லுங்கம்மா. உங்க பொண்ணு அந்த ராஜோட வந்திருந்தாங்க இங்க. சரி. அவங்க 2 பசங்களோட. பசங்களையும் நாங்க 4 பேரும் ஏதாவது பண்ணிப்போம், எங்களை காப்பாத்துங்க சொல்லிட்டு தான் வந்தாங்க. சரி. அவங்க மாமியாரையும் புருஷனையும் வச்சு பேசுறோம். சரி. உங்க பொண்ண புருஷனோட போய் சேர்ந்து வாழறதுக்கு ரெடியா இருக்கா. இப்ப என்ன பண்ணோம் நாங்க? நீங்க மருமைய என்ன சொல்றாரோ அதான் எங்களோட முடிவு. சரி நீங்க பேசுங்க, மருமகன்கிட்ட பேசுங்க. சரி சொல்லுங்க. இல்ல ஒரு வருஷம் உங்க வீட்டுல இருக்கட்டும். எப்படிப்பா? ஒரு வருஷம் உங்க வீட்டுல இருக்கட்டும், தம்பி பாப்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்குவோம். அது எங்க வீட்டுல இருக்கட்டுமா? கூப்பிட்டுக்கிறோம். உங்க வீட்டுல எப்படி இருக்கான்னு பார்த்து நான் கூப்பிட்டுக்கிறோம். யார்ட்டையும் போன் பேசாம யார்ட்டையும் இது பண்ணாம இருக்கட்டும். நாங்க கூப்பிட்டுக்கிறோம். அந்த முடிவுல இருந்து அப்புறம் நீங்களும் மாறக்கூடாது. சரி பிள்ளை எங்க இடத்துல இருக்கோம். நீ யார பேசக்கூடாது, எங்கேயும் போக கூடாது, வரக்கூடாது, என் கட்டுப்பாட்டு மீறி. அப்படி இருந்தா தான் நான் கூப்பிடுவேன். அப்பதான் அம்மாட்ட உருளி கொடுத்துரு. அவ அடிமை எல்லாம் கிடையாதுங்க யாருக்கும். அடிமை ஜெயில பிரிசன் மாதிரி எல்லாம் பேசினா சரிப்பட்டு வராது. இந்த அவளுக்கு உணர்வெல்லாம் இருக்கு. அவ தப்பு பண்ணிட்டா, அதுக்குன்னு அவளை இந்த மாதிரி நீஜமா எல்லாம் ட்ரீட் பண்ண கூடாது. அம்மா அவ உடம்ப பார்த்து தேத்து விடுங்க. சரிங்க மேடம். அம்மாட்ட பேசுமா. சொல்லுமா. வீட்டுக்கு வந்து நேத்துக்குவீங்களா? என்னம்மா வீட்டுக்கு வந்து நேத்துக்குவீங்களா? ஏமா இப்படி போன? அது முடிஞ்சு போச்சுமா. அவ கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி வாமா. உங்க புருஷன்ட்ட சொல்லுங்க இந்த புள்ளை அடிக்க எல்லாம் கூடாது. சரி சரிங்களா? சரிங்க மேடம். இதுல இருந்து மீண்டு வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இல்ல வேணாம், அவங்க அப்பாட பேசிட்டீங்கல்ல. சரி நான் வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன். வெரி குட், நன்றிப்பா. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை